2 பேரோட பாடும் தாங்க முடியாமல் ஹஸ்பண்டோட பேக் பண்ணி அனுப்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. கொஞ்சம் லேட்டாக நம்ம கீழே இறங்கி போகும்போது அங்கே ரோடு கிராஸ் பண்ணும்போதே சார் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அப்புறம் நம்மளை அப்படியே பார்த்து பார்த்து கத்திட்டே இருந்தார். அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகும்போது தான் சடனாக தாட் வந்துச்சு, 2 பேருக்கும் முடி வெட்டணும். 2 பேரோட முடியும் நிறைய ஆயிடுச்சு. அதுவும் சம்மர் வந்தனால நல்ல ஸ்வெட்டிங். ஸோ முடி வெட்டணும் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்டை சொல்லி சலூன் போய் முடியும் வெட்டியாச்சு. ஆனால் ஒருத்தவருக்கு தான் வெட்ட முடிஞ்சு, இன்னொருத்தவருக்கு வெட்டுறதுக்கு முன்னாடியே நமக்கு சம் ஸ்கெடியூல் இருந்ததுனால போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் அவர் தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார், அடுத்து நான் தான்ற மாதிரி. பட் ஆனால் அந்த அன்னைக்கு அவருக்கு வெட்ட முடியல. முடி வெட்டுறதை பொறுத்தவரை ரசுல்லா சொல்கிறாங்க, ஒரு சின்ன சிறுவனை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு பக்கம் தலை மலிச்சும் இன்னொரு பக்கம் தலை மலிக்காமலும் இருக்கார். அந்த சிறுவனை பார்த்துட்டு ரசுல்லா சொல்கிறாங்க, நீங்கள் முடி வெட்டணும் தலையை மலிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக வெட்டிடுங்க, இல்லை முடி வளர்க்கணுன்னா அதையும் அழகிய முறையில் வளங்க, இப்படி பாதி வெட்டி பாதி வெட்டாமலாம் விடாதீங்கன்னு ரசுல்லா அந்த சிறுவனை தடுத்ததாக ஹதீஸ் பார்க்குறோம். ஸோ நம்முடைய ஜென்ரேஷன் நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட நாம் சொல்லுவோம், முடி வெட்டணும் அப்படின்னா மண்டை உச்சந்தலையில் மட்டும் முடி வச்சுட்டு தலைக்கு பின்னாடி ஃபுல்லாக முடி இல்லாமல்லாம் விடாதீங்க, இது ரசுல்லா நமக்கு தடுத்துருக்காங்க, இந்த மாதிரி செயல்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம வளரும் போதே அந்த ஜென்ரேஷன்கிட்ட சொல்லும் போது தான் அவங்க அடுத்து பெரிய ஆள் ஆகும்போது அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி முடியை சார்ந்த ரசுல்லா நிறைய ஹதீஸ்கள் நமக்கு இருந்தாலும் இன்னொரு ஹதீஸையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். என்னென்னா, நாமல்ல வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தேய்க்கிறவங்களும் இருக்கும், இல்லை ட்வைஸ் எண்ணெய் தேய்க்கிறவங்களும் இருக்கும், இல்லை வீக்லி ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்க்கிறவங்களும் நம்ம இடத்துல இருக்க தான் செய்கிறோம். ஸோ எண்ணெய் தேய்க்கும் போது கூட அது நம்ம முடிக்கு தான் தேய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம முடிய பராமரிக்கிறோன்றதை மட்டும் நினச்சிட்டே நம்ம விட்டுறோம். பட் அதுவும் ரசுல்லாவுடைய வழிமுறை அப்படின்றத மறந்து போயிடுறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது நினைவுவீங்க. ஏன்னா ரசுல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்காங்க, எண்ணெய் தேய்க்கிறத அலோவ் பண்ணியிருக்காங்க. ரசுல்லா எண்ணெய் தேய்ச்சதுனாலேயே அவங்களுடைய வெள்ளை முடி வெளியில் தெரியாதுன்னா ஹதீஸ்கள் பார்க்குறோம். சஹாபி அபூ கத்தாத்தா ரலியல்லாஹு அவங்க கூட ரசுல்லா கிட்ட போய் கேட்பாங்க, யார் ரசுல்லா, எனக்கு நிறைய அதிகமான பரட்டு தலையாக இருக்கேனா, அதிகமான முடி இருக்குது எனக்கு, ஸோ நான் அதை சீவிக்கலாமா, நான் சீவி பராமரிச்சுக்கலாமான்னு கேட்கும்போது, உனக்கு முடி இருந்துச்சுன்னா அது சீவிக்கோ பராமரிச்சுக்கோ எண்ணெய் தேய்ச்சிக்கோன்ற மாதிரி ரசுல்லா அலோவ் பண்ணுவாங்க. இப்படி ரசுல்லா சொன்னதுனாலேயே அந்த சஹாபி சில நேரங்களில் நான் ஒரு நாளைக்கு 2 முறை கூட நான் எண்ணெய் தேய்ச்சது உண்டுன்னு அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ ரசுல்லாவுடைய ஒரு சின்ன வழிமுறையாக இருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எண்ணெய் தேய்க்கும் போதெல்லாம் நினைவு வைப்போம், இது ரசுல்லா நமக்கு காட்டி தந்த வழிமுறை, இதுக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறையும் அதை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போது அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ்வின் கருணை அல்லாமல் நம்ம அந்த சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே கையேதும், அவனிடத்திலே வெற்றியை தேடுவோம், வெற்றியடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.